Hi, this is Jayanti. Hello, this is Christy. இந்த கப்பிள் சண்டே நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு சட்பட்டாவாக ஒரு சாட்டும் சாஃப்டாக ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டும் செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 70 வீடியோ கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஒரு 350 சப்ஸ்கிரைபர் மார்க்கையும் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். எங்களோட 100th வீடியோ நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது 500 சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்களாக இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் வி ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட், டெஃபினட்டாக நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம். அதே இதில் தான் கான்ஃபிடென்ஸில் தான் நான் இன்றைக்கி ஷோவையும் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Bread 10 slices, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1, தயிர் 200 ml, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, புளி கரைச்சல் 1 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1, நெய் 3 டீஸ்பூன், ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர், சுகர் 50 grams, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பிஸ்தா 10, குங்குமப்பூ. இந்த சண்டே உங்களுக்கு சட்பட்டாவாக ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு சாட் ஒன்று பண்ணி காட்டலான்ட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். அது பசங்க கேட்டாங்களாம், உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் டிஃபனுக்கு. இதுக்காக வெளியே போய் கடையில் பசங்க அந்த சாட் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே இவ்வளோ நல்ல டேஸ்டியாக பண்ணலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப சிம்பிள். நான் வந்து இப்போ சாண்ட்விச் ப்ரெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆர்டினரி ப்ரெட்டே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டாக மூடியை வச்சு அழகாக ரவுண்டாக கட் பண்ணிங்க. நான் ஒரு 4 ப்ரெட் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்குங்க ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் ஆயிலில் கூட டோஸ்ட் பண்ணலாம், இல்லை பட்டர் கூட போட்டு டோஸ்ட் பண்ணலாம். எது போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக நம்ம டோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டை தவாவில் போட்டு நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ப்ரெட்டுமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா திக்கு தயிராக எடுத்துங்க. அதை ஒரு விப்பர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ரீமிஷாக வர மாதிரி அடிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. பெப்பர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிங்க. அது ரெண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்வாங்க. இது அவங்க வந்து ப்ரெட் இந்த மாதிரி தான் டோஸ்ட் பண்ணி அதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு மேலே வச்சு கொடுப்பாங்க. அந்த ஐடியாவில் தான் யோசித்து பார்த்தா இது அப்படியே சாட்டாக கொடுக்கலாம். வெளியே போய் நீங்கள் சாட் வாங்கினீங்கன்னா என்னென்னோ 2 கையிலையும் மாறி மாறி மசாலாவை போடுவானுங்க. இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ஹைஜீனிக்காக பண்ணலாம். அது பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. பாருங்கள், இது இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி இந்த தயிரை இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இந்த தயிர் கூட வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா கேரட்டை திருவி போட்டுக்கலாம், இல்லை வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சின்னதாக வெட்டின வெங்காயத்தை
சென்டரில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அது கூட இந்த மசாலா ஓம்பொடிலாம் இருக்குல்ல, நிறையா பேக்கெட்டில் வருது, அது ஒரு டேஸ்ட்டுக்காக வெங்காயத்தோடு அதையும் மேலே கொஞ்சம் தூவிடுறேன்னா. நீங்கள் மிக்சர் வேணாலும் மிக்சர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி தான். அப்புறம் வீட்லேயே 2 சட்னி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி. ஒன்று வந்து ரெட் சட்னி, எல்லாம் கடையில் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். இந்த ரெட் சட்னி வந்து ஒரு கொஞ்சம் புளி எடுத்து நல்லா திக்காக பல்ப்பாக கரைச்சிங்க. அது கூட ஒரு துண்டு வெல்லம் ஸ்வீட்டுக்காக, எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்றபடி வச்சு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கரைச்சிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி திக்கு இது மாதிரி பாகு மாதிரி ஆகிடும். அதில் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சட்னி இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக் இது. அதை வந்து அந்த வெங்காயத்தை சுற்றி அழகாக ஒரு ரவுண்டு மாதிரி இது பண்ணிட்டு, அப்புறம் க்ரீன் பேஸ்ட்டு. இந்த க்ரீன் சட்னி வந்து எவ்வளோ புதினா எடுக்கிறீங்களோ அதில் பாதி கொத்தமல்லி எடுத்துங்க, ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க. அதையும் சுற்றி இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே 2 சிப்ஸ் எடுத்து அப்படி குத்தி விட்டுருங்க. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஈஸியாக ஒரு ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். இது ஃபுல் க்ரீம் மில்க்கு. 1/2 லிட்டர் பாலை வந்து 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா க்ரீமியாக காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் ஒரு 50 கிராம்ஸ் நான் சுகரை போட்டு நல்லா நான் கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் வந்து நல்லா ரஸ்மலாய்க்கு அந்த ஒரிஜினல் ரஸ்மலாய் கலரை கொடுக்கும். அப்புறம் இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து அழகாக ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த பாலை வந்து நம்ம திக்காக காய்ச்சிக்கணும். அதை நீங்கள் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மற்றதெல்லாம் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம கிட்ஸோட பார்ட்டிஸ்க்கு, பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மில்கை வந்து இந்த ப்ரெட்டில் எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து கிட்ஸே பண்ணலாம். நீங்கள் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் உங்களை செய்ய வைங்க. நான் வந்து இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் உங்களுக்கு முந்திரி வேணுனாலும் முந்திரி போட்டுக்கலாம். வேறு ஏதாவது இந்த பாதாம் அதை மாதிரி ஏதாவது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறது. இந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ரஸ்மலாய் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு பிரெட் சாட்டு? ஈஸியாக அவைலபிள் ஐட்டத்தை வச்சு ஹைஜீனிக்காக ஒரு குட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ திங்க் இன்றைக்கி ஈவினிங் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஈஸியாக ரஸ்மலாய் பண்ணி காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்களுடைய வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். குட் டே.